பிரைஸ்தலார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த கடைசி காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் நடுவில் இருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம ஆதி காலத்தில் பார்த்த மாதிரி அன்பு இருக்கா? ஒரு தாய் தகப்பனாக இருக்கட்டும், ஒரு பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய அருகில் இருக்கிற சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம உறவினர்கள் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மத்தியில் நமக்குள்ள காணப்படுகிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஏன் இப்போ இருக்கிற அன்பு எல்லாமே வேறு விதமா இருக்கிறது? அது உண்மையான அன்பா இல்லை. அதுக்கு காரணம்தான் கர்த்தர் நிறைய கற்பனைகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு வசனமா உங்களுக்கு நான் வாசித்து காட்டி ஏன் இந்த காலத்துல இந்த அன்பு இப்படி இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்துல பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல 37, 38, 39, 40 இந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்கிறேன். நீங்க மீதி இருக்கிற வசனங்களை நான் படிக்கும்போது நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க, பொறுமையா உட்காந்து. அப்போ கர்த்தர் உங்களுக்கு அதை விளங்க பண்ணுவாரு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இந்த கடைசி காலத்துல ஏன் அன்பு இப்படி இருக்கிறது? கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அந்த வாக்கு தத்தங்கள் எதற்காக சொல்லப்படும்? முதல் சொன்ன வாக்கு தத்தம் என்ன? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான். ஆனா இது முதலாம் பிரதான கற்பனை. அதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு மொத்த அந்த 10 கற்பனைகள் இந்த ஒரு வசனத்துக்குள்ளாக அடக்கி வச்சு இது ராஜரீக பிரமாணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுல என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா, கற்பனைகளும் தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணங்களும் அடங்கி இருக்கிறது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஏன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று எதற்காக சொன்னார்? இப்ப இருக்கிறவங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அது உண்மையான அன்பா இருக்கிறதா? இல்ல, மாயமற்ற அன்பா இருக்கு. இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல எல்லாருடைய அன்பு தணிஞ்சு போகும். எதனால? நான் உங்களுக்கு அந்த வசனத்தையும் வாசித்து காட்ட விரும்புறேன். 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று மத்தேயு 24:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால கோபம், கசப்பு, பொறாமை, எரிச்சல். இப்ப யாரையோ கொலை பண்ணாங்க, யாரையோ அடித்தாங்க, வெட்டினாங்கிறது போக, தாய் மகனை கொலை பண்ணா, மகன் தாயை இப்படி ஏகப்பட்டதான பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே கொலை செய்யக்கூடியதான காரியங்கள் இப்போ வந்திருக்கிறது. எதனால? தாய்க்கு மகனை பிடிக்கலங்கிறதுனாலயா, இல்லை மகனுக்கு தாயை பிடிக்கலங்கிறதுனாலயா? இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால அன்பு தணிந்து போய்விட்டது. இந்த அன்பு அவர்களுக்குள்ள இல்லாம போனதுனால என்ன பாசம் வச்சு என்ன நமக்கு நடந்தது, அவங்க மேல அன்பு வச்சு நமக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி அவங்க நினைச்சதுனாலதான் இப்படிப்பட்டதான அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் எல்லாம் போய் ஒரு வெறுப்பு உணர்வு அவர்களுக்குள்ள வந்து விடுகிறது. அதனாலதான் அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால்தான் அநேகருடைய அன்பு தணிந்து போகுதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. சரி, இதற்கு எல்லாத்துக்கும் மேலாக இன்னொரு வசனத்தை, ஏன் இந்த அன்பு வசனத்தை பத்தி உங்களுக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட பழைய ஏற்பாடு காலத்துல வாசித்து காட்ட விரும்புகிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். இது உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? பழிக்கு பழி வாங்கக்கூடாது. ஏன்னா கோபம் தணிஞ்சு போச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு, போட்டி வந்துருச்சு. இவன் எனக்கு இப்படி தீங்கு நினைச்சிட்டான், சகோதரன் தானே விட்டு போனது வேற. இப்ப அது எப்படி சகோதரனாவே இருந்தாலும் என் சொத்தை எப்படி எடுத்துக்கலாம், சகோதரனாவே இருந்தாலும் எனக்கு உரியதை அவன் எப்படி எடுத்துக்கலாம், சகோதரனாவே இருந்தாலும் எனக்கு எப்படி அவன் தீங்கு செய்யலாம் சொல்லிட்டு மன்னிக்கிற தன்மை போய், விட்டு கொடுக்கிற தன்மை போய் இன்னைக்கு பழி வாங்குற தன்மை வந்துருச்சு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க பழிக்கு பழி வாங்காம இருக்கணும்னா, பொறாமை கொள்ளாமல் இருக்கணும்னா, நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே போல உன் பிறனையும் நீ நேசி. உன் சகோதரனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், உன்னை நீ நேசிக்கிற அளவுக்கு நீ வேற யாரையும் நேசிக்க மாட்ட.
எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ மற்றவங்களை நேசிக்க மாட்டோம். அதனால தான் நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ அது போல பிறனையும் நேசி அப்படி சொன்னார். இயேசுவை சிலுவையில் அறையும் போது அநேக ஸ்திரீகள் அழுகிறார்கள். இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்கிறாரு. எதனால் தெரியுமா? பின்னாடி உன்னோட தலைமுறை இப்படி இருக்கும், உன்னுடைய சந்ததி இப்படி இருக்கும், அன்பு தணிஞ்சு போகும், அன்பு இருக்காது, இது ஒருத்தருக்காக ஒருத்தர் அழுகிற பாசம் இருக்காது, விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது, பழியும் பொறாமையும் வாக்குவாதங்களும் கொலைகளும் வெறிகளும் தான் உண்டாயிருக்கும். அதனால் நீங்கள் இதை எல்லாம் செய்யுங்க என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பே பிரதானம் என்று அன்பை குறித்து பல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 3 காரியங்களை கொடுத்து அது மிக முக்கியமான காரியம் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அன்பு உள்ளவன் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்க தேவனால் பிறந்தவங்கன்னா அன்புள்ளவர்களா இருங்க. உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல மற்றவர்களையும் நேசிங்க. இதுலதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் பிரதான கற்பனையும் நீங்க கை கொண்ட மாதிரி அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை கை கொள்ளுங்கள். தேவ அன்பு உள்ளவர்களா, தேவனால் பிறந்தவர்கள் என்பதை நிச்சயமாய் நிலைத்திருக்க கர்த்தரிடத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ஆச்சா, இது கடைசி காலத்துல அன்பு எசப்பா விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்போ மிகவும் மோசமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறது ராச்சா. யாரும் யாரிடத்திலும் அன்பு பாராட்டுவதுவே இல்லை, கசப்பு தான், நிறைய பொறாமைகள் தான், பழிக்கு பழிதான். இதெல்லாம் மாற அன்பு உருவாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.